குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய பாடல்கள் 99 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 100. பூசை செய்ததாலே சுத்த போதம் வருமோ, பூமி வளம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ, ஆசையற்ற காலத்திலே ஆதிவஸ்துவை அடையலாம் என்று துணிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். போதம் அப்படின்னா ஞானம், ஆதிவஸ்து அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பூசை மட்டும் செய்வதால் சுத்த ஞானம் உண்டாகுமா? உண்டாகாது. பூமியையே சுற்றி வந்தாலும் புண்ணியம் உண்டாகுமா? அப்படியும் உண்டாகாது. ஆசைகள் அனைத்தும் துறந்துவிட்ட பொழுதிலே இறைவனை அடையலாம் என்று துணிந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 101. மூலவேர் அறிந்து கொண்டால் 3 உலகமும் முன்பாகவே கண்டு நித்திய முத்தி சேரலாம். சாலவேர் அறிந்ததாலே தான் பயனுண்டோ, சகத்தை பொய் என்று தெளிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். நித்தியம் அப்படின்னா நிலையானது, சகம் அப்படின்னா உலகம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மூலாதாரத்தின் வேர் பகுதியை அறிந்தால் 3 உலகங்களையும் முன்னதாகவே அறிந்து என்றும் அழியாமல் இருக்கும் வீடு பெற்றையும் பெறலாம். இதை தவிர வேறுபட்ட அடிப்படையை மிகவும் நன்றாக அறிந்திருந்தாலும் அதனால் பயனில்லை. எனவே இவ்வுலகத்தையே பொய்யென்று தெளிந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 102. சகத்தனாதி என்றிடாது தானநாதியார் சமைந்ததென்றுரைப்பார்கள் சத்தையறியார். மகத்துவ நிலை கற்ப வன்மையல்லாது மற்றும் வன்மை இல்லையே என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சத்து அப்படின்னா இறைவன், வன்மை அப்படின்னா வலிமை. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சகத்தை அனாதி என்று கொள்ளாமல் தான் மட்டுமே அனாதி என சமைந்ததை கூறுவர். இவர்கள் இறைவனை அறியாதவர்கள். மகத்துவமான கற்ப காலத்துக்கும் நிலை பெற்றிருக்கும் வலிமையன்றி பிற வலிமையே ஆகாது என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 103. 1008 இதழ் வீட்டில் அமர்ந்த சித்தன் அண்டமெல்லாம் நிறைந்திடும் அற்புத சித்தன், காயமில்லாது ஓங்கி வளர் காரண சித்தன், கண்ணுள் ஒளி ஆயினான் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அண்டம் அப்படின்னா உலகம், காயம் அப்படின்னா உடல். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 1008 இதழ் தாமரை உள்ள கபாலத்தில், அதாவது சகஸ்ராரத்தில் உள்ள இறைவன், உலகங்கள் முழுவதும் நிறையும் அற்புதமான இறைவன், உடல் என்று ஒன்று இல்லாமலே ஓங்கி வளரும் காரணமான இறைவன், அவன் கண்ணுள் ஒளியாய் இருந்தான் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 104. 40 முக்கோண நிலை நாப்பனதாக நாடு மக்கரு சுரூப நாயகன் தனை மேம்படுத்தி கொண்டால் அந்த மேலுலகிலாம் மெல்லடிக்கு தொண்டேயாம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். நாப்பன் அப்படின்னா நடுவில், அக்கரம் அப்படின்னா மந்திர எழுத்து, நாயகன் அப்படின்னா தலைவன், இறைவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 43 கோணங்களில் நடுவில் உள்ள இறைவனை, மந்திரத்தால் நாட கிடைக்கும் சுரூபம் உடையவனை நம் தலைமேல் இருத்தி கொண்டால் மேல் உலகம் அனைத்தும் அவன் காலடியில் தொண்டு செய்ய வந்து சேரும் என்று பாம்பே நீ ஆடுவாயாக. ஸ்ரீ சக்கரம் என்பது சக்திக்கு உரியது, திருவம்பல சக்கரம் என்பது சிவபெருமானுக்கு உரியது. இரண்டிலும் தனித்தனியே 43 அடுக்கடுக்கான முக்கோணங்கள் உள்ளன என்பதை அறிவீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 105. கண்டவர்கள் ஒரு காலும் விண்டிடார்களே, விண்டவர்கள் ஒரு காலும் கண்டிடார்களே, கொண்ட கோலமுள்ளவர்கள் கோன்னிலை காணார், கூத்தாடி கூத்தாடியே நீ ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கோன் அப்படின்னா தலைவன், இறைவன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இறைவனை கண்டவர்கள் சொல்ல மாட்டார்கள், சொல்பவர்கள் கண்டதில்லை, பல உலகியல் கோலம் உடையவர்கள் தலைவனாகிய இறைவன் நிலை அறியார்கள், எனவே கூத்தாடி கூத்தாடி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 106. ஆடுகளை குச்சுக்குள்ளே ஆடும் ஒருவன், அயல் வீடு போகும் முன்னே அரண் கோழி கொள்ளு, வேறுபட்டால் அவன் தானை மீட்டல் அரிதே, மேவி முன்னே விடாது கொண்டு ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அரண் அப்படின்னா பாதுகாப்பு, ஆறுகளை குச்சு அப்படின்னா அறுகோணம் கொண்ட அநாகத சக்கரம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அறுகோணம் கொண்ட அநாகத சக்கரத்தில் ஆடும் ஒருவன் அதை விட்டு அயல் வீடு செல்லும் முன்பே அரண் அமைத்து தடுத்து விடு, வேறுபட்டால் அவனை மீட்பதும் கடினமாகிவிடும், எனவே விடாது முயன்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 107. என்னறிய புண்ணியங்கள் எல்லாம் செய்துமென் ஏகனடி நெஞ்சமதில் என்னாவிடிலே, பன்னறிய தவ பயன் பத்தி இல்லையேர், பாழ்படுமென்று துணிந்து ஆடாய் பாம்பே. இதாங்க அந்த பாடல். எண்ணறிய அப்படின்னா கணக்கற்ற, ஏகன் அப்படின்னா இறைவன், பன்னறிய அப்படின்னா செய்வதற்கு அரிய அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கணக்கற்ற அரிய புண்ணியங்கள் செய்தாலும் இறைவனின் திருவடியை உள்ளத்தில் எண்ணாவிட்டால் பயன் இல்லை, ஆற்றுவதற்கு அரிய தவமும் சிறந்த பக்தியும் இல்லாவிட்டால் அனைத்துமே வீணாகிவிடும் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 108. எவ்வுலகும் சொந்தமாதாய் எய்தும் பயன் என் எங்களாதி பதாம் போயம் எண்ணம் காலையில், இவ்வுலக வாழ்வு தானும் இன்றே அரும் என்று எண்ணி கர்த்தன் அடி நினைந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். எய்தும் அப்படின்னா அடையும், பயன் என் அப்படின்னா பயன் என்ன, எண்ணா காலை அப்படின்னா நினைக்காத பொழுது, அரும் அப்படின்னா விடுபடும், கர்த்தன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எங்களுடைய இறைவனின் திருவடி தாமரையை எண்ணாத போது அனைத்து உலகங்களையும் சொந்தமாக எண்ணி என்ன பயன், ஒரு பயனும் இல்லை, இவ்வுலக வாழ்க்கையை இன்றே விடுபடுவதாக எண்ணி இறைவனின் திருவடிகளை நினைந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 109. மனக்கோலம் கொண்டு மிக மனம் மகிழ்ந்துமே மக்கள் மனை சுற்றத்தோடு மயங்கி நின்றாய், பிணக்கோலம் கண்டு பின்னும் துறவாவிட்டால் பிறப்புக்கே துணையாம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மக்கள் அப்படின்னா பிள்ளைகள், மனை அப்படின்னா மனைவி, சுற்றம் அப்படின்னா உறவினர். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, திருமண கோலம் கொண்டு மிகவும் மனம் மகிழ்ந்து மக்கள், மனைவி, உறவினர் என குழம்பி நின்றாய், இங்கனம் வாழும் மற்ற மனிதர்கள் அனைவருமே இறப்பதை கண்டும் கூட இவற்றை துறக்காவிட்டால் மீண்டும் பிறக்க நேரிடும் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 129 பாடல்கள்ல 109 பாடல்கள் வரைக்கும் பார்த்தாச்சு. மீண்டும் 110வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.